காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 30வது கூட்டம் தலைவர் கே ஹல்தர் தலைமையில் டெல்லியில் இன்று நடைபெறுகிறது. பிற்பகல் 2:30 மணிக்கு காவிரி கூட்டம் கூடுகிறது. கூட்டத்தில் பங்கேற்க தமிழ்நாடு, கர்நாடகம், கேரளம், புதுச்சேரி அதிகாரிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடல் பகுதியில் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படியே வடகிழக்கு திசையில் நகர்ந்து மத்திய வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும். பின்னர் புயல் சின்னமாக வலுப்பெற்று ஆந்திரா, ஒடிசா கடலோர பகுதியை நெருங்கும் என வானிலை ஆய்வாளர்கள் எதிர்பார்த்துள்ளனர். தமிழகம் முழுதும் கோடை மழை பெய்து வரும் நிலையில் இம்மாதம் மட்டும் மின்னல் தாக்கி 13 பேர், சுவர் இடிந்து விழுந்து 4 பேர், மின்சாரம் தாக்கி ஒருவர், குற்றாலத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி ஒருவர் என கோடை மழைக்கு 17 ஆண்கள், 6 பெண்கள், ஒரு குழந்தை உட்பட 24 பேர் இறந்துள்ளனர். 17 பேர் காயமடைந்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நேற்று முன்தினம் காலை தொடங்கிய மழை விடிய விடிய பெய்து நேற்று மதியம் வரை நீடித்தது. அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. திற்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. கோடை மழை காரணமாக 48 அடி உயரம் கொண்ட பேச்சுப்பாறை அணை நீர்மட்டம் 45.41 அடியாக உள்ளது. அணைக்கு நீர்வரத்து 486 கன அடியாக இருந்த நிலையில் இது மேலும் அதிகரிக்கலாம் என்பதை கருத்தில் கொண்டு 1070 கன அடி தண்ணீர் உபரி நீராக திறந்து விடப்பட்டுள்ளது. இதனால் குழித்துறை தாமிரபரணி ஆற்றின் கரையோரத்தில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்ததால் சாலைகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியது. வாகனங்கள் மழை நீரில் நீந்தியபடி சென்றன. கொடையாஞ்சி, அம்பலூர், தேவஸ்தானம், சிக்கனாங்குப்பம், ஈச்சங்கால், சங்கராபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அதிகனமழை பெய்தது. குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, கேரளா, தென்மேற்கு மற்றும் அதை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளிலும், தமிழக, கர்நாடக, லட்சத்தீவு, மாலத்தீவு கடற்பகுதிகள், மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசும். எனவே 24ஆம் தேதி வரை இப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம். ஆழ்கடல் சென்றவர்கள் நாளை மறுநாளுக்குள் கரை திரும்ப வேண்டும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது. கரூர் மாவட்டம் வெள்ளியணை பகுதியில் நேற்று பெய்த கனமழையின் காரணமாக செல்லாண்டிப்பட்டி காலனி பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதியில் மழை நீர் புகுந்தது. வெள்ளியணை ஊராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுத்து மழைநீரை அகற்ற வேண்டுமென மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்றிரவு கனமழை பெய்தது. இதன் காரணமாக அணைப்பாளையம் பகுதியில் 10க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழைநீர் புகுந்தது. மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி சாலையில் தவித்தபடி நின்றனர். கோவை மயிலாடுதுறை ஜனசதாப்தி எக்ஸ்பிரஸ் ரயில் பெட்டிக்குள் மழைநீர் ஒழுகியதால் பயணிகள் அவதிக்குள்ளாகினர். கரூர் ஈரோடு இடையில் பெய்த கனமழையால் D14 பெட்டிக்குள் மழைநீர் ஒழுகியது. பயணிகளின் பைகள் மழை நீரில் நனைந்தது. பேப்பர் கப்புகளை மழைநீர் ஒழுகும் இடத்தில் வைத்து அடைத்தனர். சீட்டுகளில் அமர முடியாமல் பயணிகள் தவித்தனர். நெல்லை மாவட்டத்தில் 4வது நாளாக மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் காற்றின் வேகம் 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சுமார் 10,000 மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. 1500 நாட்டு படகுகள் நிறுத்தப்பட்டுள்ளது. பாரதிய ஜனதா ஆட்சியில் கடந்த 6-7 ஆண்டுகளில் பல்வேறு துறைகளில் 6 கோடி பேர் வேலைவாய்ப்பை பெற்றுள்ளனர் என பிரதமர் மோடி தெரிவித்தார். முன்பு நாம் மொபைல் போன்களை இறக்குமதி செய்தோம். இப்போது மொபைல் போன் உற்பத்தியில் உலகின் 2வது பெரிய நாடாக மாறி உள்ளோம் என்றார். கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் நேற்று நந்தியம்பெருமானுக்கு சந்தன காப்பு அலங்காரத்துடன் பிரதோஷ விழா நடந்தது. கனமழையின் காரணமாக கோவிலுக்குள் மழைநீர் புகுந்ததால் பக்தர்கள் அவதியடைந்தனர். இந்து சமய அறநிலையத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுத்து மழைநீரை அகற்ற வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்தனர். தமிழகத்தில் நடப்பாண்டு வழக்கத்தை விட கோடை காலத்தில் வெப்பநிலை அதிகரித்தது. அதற்கேற்ப தமிழகத்தில் மின் நுகர்வு இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகபட்சமாக 20,830 மெகாவாட்டாக அதிகரித்தது. ஒரு வாரமாக வெயிலின் தீவிரம் குறைந்து பரவலாக கோடை மழை பெய்கிறது. இதனால் தமிழகத்தின் மின் நுகர்வு 7,282 மெகாவாட் சரிந்துள்ளது. புதிய மின் இணைப்பு பெயர் மாற்றம், தற்காலிக மின் இணைப்பு, மின்கட்டண விகிதம் மாற்றம், மின்சாதனங்கள் இடமாற்றம் என அனைத்து மின்சார சேவைகளுக்கும் மின் வாரியத்தின் www.teskcom.in
tangedco.org என்ற இணையதளத்தில் மட்டும் விண்ணப்பிக்க வேண்டும். இதில் பலர் சிரமங்களை சந்தித்ததால் அனைத்து மின்சார சேவைகளுக்கும் விண்ணப்பிக்க app1.tangedco.org/nsc-online/ என்ற புதிய இணையதள முகவரியை மின்வாரியம் வெளியிட்டுள்ளது. போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைதாகி சிறையில் உள்ள ஜாஃபர் சாதிக்கின் சகோதரருக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராக உத்தரவிட்டுள்ளது. ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்த ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசியின் மறைவை ஒட்டி இந்தியாவில் இன்று துக்கம் அனுசரிக்கப்படுகிறது. காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வர சுவாமி தேவஸ்தானம் பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு ஸ்ரீ சனி பகவான் தங்க காக்கை வாகன வீதி உலா இன்று அதிகாலை நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் இணை சார்பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் அதிரடி சோதனை நடத்தினர். இதில் கணக்கில் வராத பணம் கட்டுக்கட்டாக சிக்கியது. 4 மணி நேரம் சோதனை முடிவில் 1,80,000 கணக்கில் வராத ரொக்க பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. முக்கிய ஆவணங்களையும் கைப்பற்றி லஞ்ச ஒழிப்பு அலுவலகத்திற்கு எடுத்துச் சென்றனர். விழுப்புரம் வீமருதூர் பகுதியை சேர்ந்த சரவணன் தள்ளுவண்டியில் பழ வியாபாரம் செய்து வருகிறார். அங்கு வந்த கேரளாவை சேர்ந்த 3 பேர் பணம் இல்லாமல் வாழைப்பழம் கேட்டுள்ளனர். சரவணன் மறுக்கவே அவரை கத்தியால் குத்தினர். அக்கம்பக்கத்தினர் இளைஞர்களை சுற்றி வளைத்து தாக்கினர். அதில் 2 பேர் தப்பிவிடவே ஒருவரை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். புதுச்சேரி அடுத்த பக்கிரிப்பாளையத்தில் அமைந்துள்ள 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திரௌபதி அம்மன் கோயிலில் அர்ஜுனன் திரௌபதி திருக்கல்யாணத்தை முன்னிட்டு அம்மன் பெண் அழைப்பு நடைபெற்றது. பக்கிரிப்பாளையம் விநாயகர் கோவிலிலிருந்து புறப்பட்ட பெண் அழைப்பை திரௌபதியின் அண்ணனான கிருஷ்ணர் ரதத்தில் திரௌபதியை சீர்வரிசையுடன் அழைத்துச் சென்றார். ராணிப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் வாகன திருட்டில் ஈடுபட்ட நாகராஜ் என்பவரை ஆற்காடு போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் இவரின் குற்ற செயல்களை கட்டுப்படுத்தும் விதமாக எஸ்பி கிரண் ஸ்ருதி பரிந்துரையின் பேரில் கலெக்டர் வளர்மதி உத்தரவின் பேரில் ஓராண்டு காலம் குண்டர் தடுப்பு காவலில் அடைக்கப்பட்டார். தஞ்சாவூர் திருக்கருகாவூர் ஸ்ரீ கர்ப்பரட்சாம்பிகை அம்பாள் சமேத முல்லைவனநாதர் திருக்கோயில் வைகாசி விசாக பெருவிழா கடந்த 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 7வது நாள் நிகழ்ச்சியாக சுவாமி முல்லைவனநாதருக்கும் அம்பாள் கர்ப்பரட்சாம்பிகை அம்பாளுக்கும் திருக்கல்யாணம் வைபவம் நடைபெற்றது. தஞ்சாவூரை அடுத்த கரந்தை கருணாசாமி கோயில் என்று அழைக்கப்படும் வசிஷ்டேஸ்வரர் கோயிலில் வைகாசி விசாக பெருவிழா கடந்த 9ஆம் தேதி அருந்ததி வசிஷ்டர் திருக்கல்யாணத்துடன் தொடங்கியது. இவ்விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் மழைநீர் சேகரிப்பு தொட்டியில் தவறி விழுந்து 2 வயது பெண் குழந்தை பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி நினைவு தினத்தை முன்னிட்டு டெல்லி வீர்பூமியில் காங்கிரஸ் தலைவர்கள் மல்லிகார்ஜுன கார்கே, சோனியா, ராகுல், சிதம்பரம் உள்ளிட்ட தலைவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். வருங்கால வைப்பு நிதி நிறுவனமான இபிஎஃப்ஓவில் நடப்பாண்டு மார்ச் மாதத்தில் 14.41 லட்சம் பேர் நிகர உறுப்பினர்களாக சேர்ந்துள்ளனர். 18 முதல் 25 வயதுடையோர் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது. புதிய உறுப்பினர்களில் 2 லட்சம் பேர் பெண்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. 5ஆம் கட்ட லோக்சபா தேர்தலில் உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, மேற்கு வங்கம், பீகார், ஒடிசா, ஜார்க்கண்ட், ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் உள்ளிட்ட 49 தொகுதிகளில் 5வது கட்ட தேர்தல் நடந்தது. 7 மணி நிலவரப்படி பீகாரில் 52.60%, ஜம்மு காஷ்மீரில் 54.49%, ஜார்க்கண்ட் 63%, லடாக் 67.15% ஓட்டுப்பதிவானது. மேற்கு வங்கத்தில் 73%, குறைந்தபட்சமாக மகாராஷ்டிராவில் 48.66% ஓட்டுப்பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. லோக்சபா தேர்தலில் மேற்குவங்க மாநிலத்தில் ஹூக்ளி, கவுரா, பராக்பூர் உள்ளிட்ட 7 தொகுதிகளில் ஓட்டுப்பதிவு நடைபெற்றது. ஹூக்ளி தொகுதியில் வாக்காளர்களுக்கு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் தங்கள் கட்சிக்கு ஓட்டு போட கோரி பணம் கொடுத்ததாக பாஜக வேட்பாளர் லாக்கெட் சட்டர்ஜி குற்றம் சாட்டினார். மேற்கு வங்கத்தில் சுதந்திரமான மற்றும் நேர்மையான முறையில் தேர்தல் ஆணையம் நடந்து கொள்ளும் என நம்புகிறோம் என்றார். தேனி மாவட்டம் போடியில் ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் கோயிலில் டிடிவி தினகரன் சாமி தரிசனம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை நிலவுவதாக எதிர்க்கட்சிகள் பொய்யான பிரச்சாரம் செய்து வருவதாக குற்றம் சாட்டினார். சிங்கப்பூரில் பரவும் கோவிட் தொற்றால் ஒரே வாரத்தில் 26,000க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மக்கள் கட்டாயம் முகக்கவசம் அணியும்படி அந்நாட்டு அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தமிழக சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் கூறுகையில், சிங்கப்பூருக்கும் தமிழகத்திற்கும் நேரடி விமான போக்குவரத்து இருப்பதால் தமிழக மக்கள் அச்சமடைய வேண்டாம். சிங்கப்பூரில் KP2 வகையான கோவிட் வைரஸ் தொற்று பரவியுள்ளது. இந்த வைரஸ் பரவல் அதிகமாக இருந்தாலும் தீவிர பாதிப்பு இருக்காது என தெரிவித்தார்.
புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அத்திப்பள்ளத்தில் வேல்முருகன் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு குடோனில் கடையை விரிவுபடுத்த கொட்டகை போட வெல்டிங் வைத்தபோது தீப்பொறிப்பட்டு பட்டாசுகள் வெடித்து சிதறியது. இதில் உரிமையாளர் வேல்முருகனின் தம்பி கார்த்திக் இறந்தார். தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்து படுகாயங்களுடன் சிக்கியிருந்த தொழிலாளியை மீட்டு மணப்பாறை அரசு ஹாஸ்பிட்டலில் அனுமதித்தனர். விராலிமலை போலீசார் விசாரிக்கின்றனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை இந்தியன் வங்கியில் திருடர்கள் வங்கிக் கிளையின் மாடிப்படி ஜன்னலை உடைத்து உள்ளே சென்றுள்ளனர். லாக்கரை உடைக்க முடியாததால் திருடர்கள் வெளியேறியுள்ளனர். காலையில் வங்கியை திறக்க வந்த மேலாளர் செல்வகுமார் மற்றும் ஊழியர்கள் மாடிப்படி ஜன்னல் உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். லாக்கரை உடைக்க முடியாததால் பணம் மற்றும் நகைகள் தப்பின. மானாமதுரை போலீசார் விசாரிக்கின்றனர். சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் சித்தார்த்த நகரில் கூறுகையில், இது ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கான தேர்தல் என்றார். பாஜக 140 தொகுதிகளில் கூட வெற்றி பெறாது. பாஜகவுக்கு சரியான பாடத்தை மக்கள் புகட்டுவார்கள் எனவும் அகிலேஷ் கூறினார். 5ஆம் கட்ட லோக்சபா தேர்தலில் உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, மேற்கு வங்கம், பீகார், ஒடிசா, ஜார்க்கண்ட், ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் உள்ளிட்ட இடங்களில் காலை 7 மணி முதல் ஓட்டுப்பதிவு தொடங்கியது. 7 மணி நிலவரப்படி பீகாரில் 52.60%, ஜம்மு காஷ்மீரில் 54.49%, ஜார்க்கண்ட் 63%, லடாக் 67.15% ஓட்டுப்பதிவானது. மேற்கு வங்கத்தில் 73%, குறைந்தபட்சமாக மகாராஷ்டிராவில் 48.66% ஓட்டுப்பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. 5ஆம் கட்ட லோக்சபா தேர்தலில் உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, மேற்கு வங்கம், பீகார், ஒடிசா, ஜார்க்கண்ட், ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் உள்ளிட்ட 49 தொகுதிகளில் 5வது கட்ட தேர்தல் நடந்தது. 7 மணி நிலவரப்படி பீகாரில் 52.60%, ஜம்மு காஷ்மீரில் 54.49%, ஜார்க்கண்ட் 63%, லடாக் 67.15% ஓட்டுப்பதிவானது. மேற்கு வங்கத்தில் 73%, குறைந்தபட்சமாக மகாராஷ்டிராவில் 48.66% ஓட்டுப்பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில் நடந்த கூட்டத்தில் பேசுகையில், ஜூன் 4ஆம் தேதி லோக்சபா தேர்தல் முடிவுகள் வெளியாகும். மத்தியில் இண்டி கூட்டணி ஆட்சிக்கு வரும். டெல்லியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை. மக்கள் சொல்வதை போலீஸ் கேட்பதில்லை. மத்தியில் புதிய அரசு அமைந்ததும் டெல்லிக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்படும். அதன்பின் சட்டம் ஒழுங்கை நிர்வகிக்கும் காவல்துறையும் மாநில அரசின் அதிகாரத்தின் கீழ் வரும். அப்போது மக்கள் சொல்வதை போலீஸ் கேட்கும் என்றார். திருச்சியில் மாலை 3.5 மணி நேரமாக விடாது மழை கொட்டி தீர்த்தது. ஜம்புகேஸ்வரர் கோயிலில் சுவாமி சன்னதி 1வது, 2வது மற்றும் 3ஆம் பிரகாரங்களில் தண்ணீர் சூழ்ந்தது. சன்னதியில் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கியதால் தரிசனத்திற்கு தடை விதித்து பக்தர்கள் வெளியேற்றப்பட்டனர். கோவை மாவட்டம் சொக்கம்பாளையத்தை சேர்ந்த பாஜக பிரமுகர் விஜயகுமார் வீட்டில் 1.50 கோடி பணமும் நகையும் திருடு போனது. போலீசார் திருட்டில் ஈடுபட்ட திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த அன்பரசனை கைது செய்து விசாரித்தனர். அதில் ரூபாய் 18.5 லட்சம் பணமும் 9 பவுன் நகைகளை திருடியதை ஒப்புக்கொண்டார். பாஜக பிரமுகர் போலீசில் பொய் புகார் கொடுத்தது அம்பலமானது. அவர் மீது 2 பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். திருப்பதி கோவிந்தராஜா சுவாமி பிரம்மோற்சவத்தையொட்டி தினமும் பல்வேறு வாகனத்தில் எழுந்தருளி 4 மாட வீதியில் உலா வந்து அருள் பாலித்தார். 5ஆம் நாளில் கருட சேவையில் எழுந்தருளினார். திரளான பக்தர்கள் பங்கேற்று கோவிந்தா கோவிந்தா என கோஷமிட்டனர். தேவஸ்தான செயல் அதிகாரி தர்மா ரெட்டி 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க ஆபரணத்தை கருவூலத்தில் இருந்து அலங்காரத்திற்கு ஊர்வலமாக கொண்டு சென்று வழங்கினார். தேனி மாவட்டம் பெரியகுளம் சில்வர் ஜூப்ளி ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் 63ஆம் ஆண்டு ஆல் இந்தியா கூடைப்பந்து போட்டி நடைபெற்றது. முதல் போட்டியில் சென்னை இந்தியன் வங்கி அணியும் சென்னை விளையாட்டு விடுதி அணி மோதியதில் இந்தியன் வங்கி அணி வெற்றி பெற்றது. 2வது போட்டியில் திருவனந்தபுரம் கேரள மின்வாரிய அணியும் சென்னை வருமான வரித்துறை அணியும் மோதியதில் வருமான வரித்துறை அணி வெற்றி பெற்றது. அம்பேத்கர் முதல் நேரு வரை அனைவரும் மத அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்க எதிர்ப்பு தெரிவித்தனர். மத அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது. நான் காங்கிரசின் ஓட்டு வங்கி அரசியலை தான் எதிர்த்து வருகிறேன். சிறுபான்மையினருக்கு எதிராக நான் ஒரு வார்த்தை கூட இதுவரை பேசியது இல்லை. சிறுபான்மையினருக்கு எதிராக பாஜக ஒரு நாளும் செயல்பட்டதில்லை என பிரதமர் மோடி கூறினார். தென் மாநிலங்களில் பாஜகவுக்கு ஆதரவு இல்லை, வரவேற்பு இல்லை என எதிர்க்கட்சிகள் கூறுகின்றன. ஆனால் இந்த முறை தென் மாநிலங்களில் பாஜக மிகப்பெரிய கட்சியாக உருவெடுக்கும் என பிரதமர் மோடி கூறினார். தென் மாநிலங்களில் பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் அதிக தொகுதிகளை வெல்லும். தென்னிந்தியாவில் பாஜக தனிப்பெரும் கட்சியாக இருப்போம். மேலும் கடந்த முறையை விட இந்த முறை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம் என்றும் தெரிவித்தார். பிரதமர் மோடியால் மட்டுமே தன்னிறைவு பெற்ற பாதுகாப்பான வளமான நாடாக மாற்ற முடியும். காங்கிரஸ் ஆட்சியில் விவசாய பட்ஜெட் 22,000 கோடியாக இருந்தது. ஆனால் 10 ஆண்டுகளில் பாஜக ஆட்சியில் 22,000 கோடியில் இருந்து 1,25,000 கோடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. விவசாய பட்ஜெட் 5 மடங்கு அதிகரித்துள்ளது என மத்திய அமைச்சர் அமித்ஷா பேசினார். சண்டிகரில் பாஜக வேட்பாளரை ஆதரித்து உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் பிரச்சாரம் செய்தார்.
நாட்டின் வளர்ச்சியில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒருபோதும் அக்கறை இருந்ததில்லை. ஊழலை தவிர காங்கிரஸ் வேறு எதுவும் செய்ததில்லை. நாட்டு மக்களுக்கு சங்கடம் ஏற்பட்டபோது மக்களுடன் துணை நிற்காமல் நாட்டை விட்டு ஓடியவர்களின் பட்டியலில் காங்கிரஸ் எம்பி ராகுல் முதன்மையானவர் என யோகி ஆதித்யநாத் கூறினார். மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி உத்தரப்பிரதேச மாநிலம் அமேதி லோக்சபா தொகுதியில் மீண்டும் போட்டியிடுகிறார். இங்கு நடந்த ஓட்டுப்பதிவில் அமேதி கௌரிகஞ்ச் ஓட்டுச்சாவடியில் வரிசையில் நின்று ஓட்டு போட்டார். பின்னர் பேசிய அவர், வளர்ந்த பாரதம் என்ற உறுதியுடன் ஓட்டு போட்டது எனது அதிர்ஷ்டம். நாட்டின் எதிர்காலம் கருதி அனைவரும் ஓட்டு போட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். ரேபரேலியின் பச்சிரவானில் உள்ள ஓட்டுச்சாவடியில் காங்கிரஸ் எம்பி ராகுல் ஆய்வு செய்தார். இந்த வீடியோவை எக்ஸ் சமூக வலைதளத்தில் ராகுல் பகிர்ந்து ஓட்டளிப்பது நமது கடமை என தெரிவித்துள்ளார். கேரள கம்யூனிஸ்ட் அரசு சிலந்தியாற்றின் குறுக்கே அணை கட்டிக் கொண்டிருக்கிறது. ஆனால் திமுக அரசு தமிழக விவசாயிகள் குறித்து எந்த கவலையும் இல்லாமல் இருக்கிறது. ஆட்சிக்கு வந்தவுடன் 1000 தடுப்பணைகள் கட்டுவோம் என்று வெற்று வாக்குறுதி கொடுத்த திமுக கடந்த 3 ஆண்டு கால ஆட்சியில் ஒரு செங்கல்லை கூட எடுத்து வைக்கவில்லை. உடனடியாக சிலந்தியாற்றின் குறுக்கே கட்டப்படும் அணை கட்டுமானத்தை நிறுத்த வேண்டும் என முதல்வர் ஸ்டாலினை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்திற்கு ரெட் அலர்ட் விடுத்த வானிலை மையம் அந்த எச்சரிக்கையை வாபஸ் பெற்றது. நாளை தேனி, தென்காசி, திருநெல்வேலி ஆகிய 3 மாவட்டங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மே 22ஆம் தேதி தேனி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்களில் வரும் மே 22ஆம் தேதி மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது. கேரளாவின் பத்தனம்திட்டா, கோட்டயம், இடுக்கி மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் மலைப்பகுதிகளுக்கு வாகனங்களில் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. மோசமான வானிலை நிலவுவதால் புதுச்சேரி, காரைக்கால் கட்டுமரப் படகு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. திருச்சியிலிருந்து 72 கிலோமீட்டர் தொலைவில் கொல்லிமலை அடிவாரத்தில் அமைந்துள்ள புளியஞ்சோலை ஐயாறு ஆற்றில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் புளியஞ்சோலைக்கு சுற்றுலாப் பயணிகள் யாரும் வரவேண்டாம் என வனத்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. குஜராத் மாநிலம் அகமதாபாத் ஏர்போர்ட்டில் பயங்கரவாத தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது 4 ISIS பயங்கரவாதிகளை கைது செய்தனர். இலங்கையைச் சேர்ந்த 4 பேரும் சென்னையிலிருந்து அகமதாபாத் ஏர்போர்ட்டுக்கு வந்துள்ளனர். அவர்களை ரகசிய இடத்தில் வைத்து அதிகாரிகள் விசாரிக்கின்றனர். ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரெய்சி சென்ற ஹெலிகாப்டர் மலையில் மோதி நேற்று விபத்துக்குள்ளானது. ஹெலிகாப்டரின் நொறுங்கிய பாகங்கள் 17 மணி நேரத்திற்கு பிறகு கண்டுபிடிக்கப்பட்டன. அதிபர் ரெய்சி, வெளியுறவு அமைச்சர் ஹுசைன், கவர்னர் மாலிக் ரஹ்மதி ஹெலிகாப்டரில் சென்றனர். ஹெலிகாப்டர் முற்றிலும் நொறுங்கி எரிந்துவிட்டதாக ஈரான் அதிகாரிகள் தெரிவித்தனர். ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி, வெளியுறவு அமைச்சர் ஹுசைன் ஆகியோர் ஹெலிகாப்டர் விபத்தில் பலியாகினர். இதனால் ஈரான் அதிபராக துணை அதிபராக உள்ள முகமது முக்பர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். விரைவில் அவர் அதிபராக பதவியேற்க உள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் ஃபரூகாபாத் என்னும் இடத்தில் 13ஆம் தேதி நடந்த 4ஆம் கட்ட தேர்தலின் போது அங்குள்ள ஓட்டுச்சாவடியில் முகேஷ் ராஜ்புத் என்ற இளைஞர் பாஜகவுக்கு 8 முறை வாக்களித்துவிட்டு அதை வீடியோவாக பதிவு செய்து வெளியிட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக அவர் கைதானார். அந்த குறிப்பிட்ட ஓட்டுச்சாவடியில் மறு வாக்குப்பதிவு நடத்த பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. அயோத்திதாச பண்டிதர் பிறந்த நாளையொட்டி முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் கூறியிருப்பதாவது: தமிழன், திராவிடன் என்ற இரு சொற்களையும் அரசியல் அடையாள சொற்களாக மாற்றிய திராவிட பேரொளி அயோத்திதாச பண்டிதர் அவர்களின் பிறந்த நாளில் சமத்துவத்தை நோக்கிய நமது பாதையில் திண்ணமாக நடைபோட உறுதியேற்போம். முற்போக்கு இந்தியாவை படைப்போம் என ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் நடந்த திருமண விழாவில் தமாக தலைவர் GK வாசன் பங்கேற்றார். திமுகவை சேர்ந்த நகராட்சி கவுன்சிலர் சங்கர் GK வாசனுக்கு சால்வை அணிவித்து புகைப்படம் எடுத்துக் கொண்டார். பாஜக கூட்டணியில் உள்ள வாசனுடன் இணைந்து திமுக கவுன்சிலர் போட்டோ எடுத்துக் கொண்டார் என சோசியல் மீடியாக்களில் போட்டோ வைரலானது. மரியாதை நிமித்தமாகவே சால்வை அணிவித்தேன், இப்போதும் திமுகவில் தான் உள்ளேன், என் மீது அவதூறு பரப்புகின்றனர் என சங்கர் கூறினார். அதிமுக துவங்கிய பில்லூர் 3வது குடிநீர் திட்டத்தை செயல்படுத்தாமல் திமுக அரசு முடக்கி வைத்துள்ளது. இதனால் கொங்கு மண்டலத்தில் செயற்கையான குடிநீர் பஞ்சம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி குற்றம் சாட்டினார். அதிமுகவில் எந்த பிரச்சினை வந்தாலும் பொதுச் செயலாளர் பழனிசாமி கட்சியின் மூத்த நிர்வாகிகளுடன் கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பார் என்றும் கூறினார். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியின் அடியாள் RB உதயகுமார் O பன்னீர்செல்வம் குறித்து எதுவும் பேசக்கூடாது, தொடர்ந்து பேசினால் விளைவுகள் மோசமாக இருக்கும் என OPS ஆதரவாளர் சையத் கான் கூறினார். முதல்வர் ஸ்டாலினும் பழனிசாமியும் ரகசிய கூட்டணி வைத்துள்ளனர். அதிமுக ஆட்சியில் பாஜகவுடன் பேசி 11 மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வந்தவர் O பன்னீர்செல்வம் என்றும் அவர் தெரிவித்தார். எதிர்க்கட்சிகள் மீது பொய் குற்றச்சாட்டு சொல்லி தலைவர்களை சிறையில் அடைக்க பிரதமர் மோடி முயல்கிறார் என புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கூறினார். இதற்கான முற்றுப்புள்ளி ஜூன் 4 இருக்கும் எனவும் தெரிவித்தார். சிலந்தி ஆற்றில் கேரள அரசு கட்டும் தடுப்பணையால் அமராவதி ஆற்றில் தண்ணீர் வரத்து குறைவதுடன் தமிழகத்தில் குடிநீர் பற்றாக்குறையும் ஏற்படும். அண்டை மாநிலங்கள் தமிழகத்திற்கு வரும் தண்ணீரை தடுப்பதில் குறியாக இருக்கின்றன என்று அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கூறினார். லோக்சபா தேர்தலில் திமுக அரசு திட்டமிட்டே ஏராளமான வாக்காளர்களை நீக்கியுள்ளது.
இது பற்றி எந்த நடவடிக்கையும் எடுக்காத தேர்தல் கமிஷனின் செயல்பாடு கேலிக்கூத்தாக உள்ளது என்றும் தெரிவித்தார். பாஜக வெளியிட்ட அவதூறு தேர்தல் விளம்பரத்தில் நடவடிக்கை எடுப்பதில் இந்திய தேர்தல் ஆணையம் பெரும் தோல்வியடைந்து விட்டதாக கொல்கத்தா ஹைகோர்ட் அதிருப்தி தெரிவித்துள்ளது. மறு உத்தரவு வரும் வரை திரிணாமுல் காங்கிரஸ் குறித்து எவ்வித அவதூறு விளம்பரங்களையும் வெளியிட பாஜகவுக்கு தடை விதித்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். கோவாக்சின் தடுப்பூசி குறித்து பனாரஸ் பல்கலைக்கழகத்தின் சமீபத்திய ஆய்விற்கு தங்களிடம் ஒப்புதல் எதுவும் பெறவில்லை. முறையாக ஆய்வு நடத்தாமல் பக்க விளைவு இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. ஆய்வு முடிவை திரும்பப் பெற வேண்டும். ஆய்வு முடிவுகளில் தங்கள் பெயரை நீக்க வேண்டும். ஆய்வை திரும்பப் பெறாவிட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது. கேரளாவில் பெய்து வரும் பலத்த மழையால் திருவனந்தபுரம், கொச்சி உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் பல சாலைகள் துண்டிக்கப்பட்டன. ஆலப்புழாவில் பல பகுதிகள் தண்ணீரால் சூழ்ந்தன. இன்னும் வரும் சில நாட்களுக்கு மழை தொடரும் என வானிலை தெரிவிக்கிறது. இதுபோல் பத்தினம்திட்டா, ஆலப்புழா, கோட்டயம், இடுக்கி மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே அக்கரைப்பூண்டி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் நரசிம்மமூர்த்தி ஆலயம் பால்குட திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஸ்ரீ முத்துமாரியம்மன் நரசிம்மமூர்த்திக்கு பால் அபிஷேகம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பிரசாதம் வழங்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டனர். கும்பகோணத்தில் மகாமகம் தொடர்புடைய 12 சிவாலயங்களில் ஒன்றான சோமகலாம்பிகா சமேத பானபுரீஸ்வர சுவாமி கோவிலில் வைகாசி விசாக பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு திருக்கல்யாணம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறையை அடுத்த தருமபுரத்தில் தருமபுர ஆதீன மடப்பட்டின பிரவேசம் விழா ஞானபுரீஸ்வரர் சுவாமி கோவிலில் கொடியேற்றத்துடன் துவங்கியது. தருமபுரம் ஆதீன முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஆதீன கட்டளை தம்பிரான்கள் மற்றும் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் வட்டம் இளங்கர்குடி அம்மன் கோவில் தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மகா செல்வகாளியம்மன் ஆலய பால்குட திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக இளங்கார்குடி காவிரி ஆற்றிலிருந்து தப்பாட்ட குழுவினரின் இன்னிசையோடு கரகம், அலகு காவடி, பால்குடம் எடுத்து முக்கிய வீதிகள் வழியாக கோவிலை வந்தடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் கிராமத்தில் உள்ள கருமலை ஐயன் பிதிரை அம்மன் கோயில் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. சிவாச்சாரியார்கள் கோபுர கலசத்திற்கு புனித நீர் தெளித்து கும்பாபிஷேகம் செய்தனர். பின்னர் பக்தர்கள் மீதும் புனித நீர் தெளித்தனர். ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். கும்பகோணம் அருகே வீரராகவபுரம் புனித ஜபமாலை மாதா ஆலயத்தில் 17ஆம் ஆண்டு தேர்பவனி வான வேடிக்கையுடன் சிறப்பாக நடைபெற்றது. தேர்பவனியின் போது கிறிஸ்தவர்கள் உப்பு, மிளகு ஆகியவற்றை அலங்கரிக்கப்பட்ட தேரின் மீது தூவி மெழுகுவர்த்தி ஏற்றி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பத்மாவதி பரிணய உற்சவம் கருட சேவையுடன் நிறைவு பெற்றது. பக்தர்கள் திரளாக பங்கேற்றனர். திருச்சி மாவட்டம் முசிறியில் உள்ள அங்காளம்மன் கோயில் கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது. யாகசாலையில் வைக்கப்பட்டிருந்த புனித நீரை சிவாச்சாரியார்கள் கோயில் கோபுர கலசத்திற்கு ஊற்றி கும்பாபிஷேகம் செய்தனர். திரளான பக்தர்கள் பங்கேற்று அங்காளம்மனை தரிசனம் செய்தனர். கும்பகோணம் அருகே வீரராகவபுரம் கிராமத்தில் உள்ள புனித ஜெபமாலை மாதா ஆலயத்தில் 17ஆம் ஆண்டு தேர்பவனி விழா நடைபெற்றது. வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் புனித ஜெபமாலை மாதா, சம்மனசு, சூசையப்பர், அந்தோனியார் எழுந்தருளினர். ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று தேரின் மீது உப்பு, மிளகு தூவி வேண்டுதல்களை நிறைவேற்றினர். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் வைகாசி பிரம்மோற்சவ கொடியேற்றம் கோலாகலமாக நடைபெற்றது. பக்தர்கள் திரளாக பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தினமும் சுவாமி பல்வேறு அலங்காரங்களில் பக்தர்களுக்கு காட்சியளிக்க உள்ளார். 1300 வருடங்கள் பழமையான வடகாஞ்சி என அழைக்கக்கூடிய மேஞ்சூர் வரதராஜ பெருமாள் கோயிலில் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றப்பட்டது. சின்ன காஞ்சிபுரம் என்று அழைக்கப்படும் திருவொற்றியூர் கல்யாண வரதராஜ பெருமாள் கோயிலிலும் வைகாசி பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் இன்று அதிகாலை வெகு விமரிசையாக நடைபெற்றது. கோவை அன்னூரில் முன்னாள் பாஜக நிர்வாகி விஜயகுமாரின் வீட்டில் மே 18இல் 1.5 கோடி ரூபாய் திருட்டு போனதாக புகார் அளிக்கப்பட்டது. திருடிய நபரை பிடித்து போலீசார் விசாரித்ததில் 18.5 லட்சம் ரூபாய் தான் திருடியதாக தெரியவந்தது. மாஜி பாஜக நிர்வாகியும் பொய் சொன்னதாக ஒப்புக்கொண்டார். பொய் புகார் அளித்த விஜயகுமார் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சின்னட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் வெங்கடேஷ். விவசாயியான இவரது வீட்டுக்கு மின்கட்டணமாக 8,75,000 ரூபாய் செலுத்த வேண்டும் என செல்போனுக்கு மெசேஜ் வந்தது. இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த வெங்கடேஷ் மின்வாரிய அலுவலகத்தில் மின்கட்டணத்தை சரி செய்து தருமாறு புகார் அளித்துள்ளார்.
சவுக்கு சங்கரை பேட்டி எடுத்த ரெட்பிக்ஸ் யூடியூப் சேனல் ஓனர் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் ஜாமீன் கேட்டு திருச்சி மகளிர் கூடுதல் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார். அவரை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க திருச்சி மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் அனுமதி கேட்டனர். நீதிபதி ஜெயபிரதா ஃபெலிக்ஸை ஒருநாள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி வழங்கினார். ஜாமீன் மனு மீதான விசாரணை மே 22ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. உத்தரப்பிரதேசம், ஹரியானா, பீகார், டெல்லி, மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களில் வருகிற 25ஆம் தேதி 6ஆம் கட்ட லோக்சபா தேர்தல் நடக்கிறது. தேர்தலில் ஓட்டு போடுவதற்காக கோவையில் பணியாற்றும் வடமாநில தொழிலாளர்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டனர். இதனால் கோவை ரயில் நிலையத்தில் கூட்டம் அலைமோதியது. 4ஆம் கட்ட தேர்தலில் ஓட்டு போட்ட வடமாநில தொழிலாளர்கள் 10,000க்கும் மேற்பட்டோர் கோவை திரும்பினர். தேனியில் கைதான சவுக்கு சங்கர் மீது கஞ்சா வைத்திருந்ததாக போலீசார் வழக்கு பதிந்தனர். அவரை காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கேட்டு மதுரை மாவட்ட போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு கோர்ட்டில் போலீசார் மனு தாக்கல் செய்தனர். மனுவை விசாரித்த நீதிபதி செங்கமல செல்வன் சவுக்கு சங்கரை 2 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க உத்தரவிட்டார். விஜயவாடாவில் 1வது வேர்ல்டு யூனியன் சிலம்பம் பெடரேஷன் சார்பில் நடைபெற்ற ஏசியன் சிலம்பம் போட்டியில் 11 தங்கம், 9 வெள்ளி, 2 வெண்கல பதக்கங்களை பெற்று வேலூர் திரும்பிய மாணவ மாணவிகளுக்கு காட்பாடி ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பளிக்கப்பட்டது. தேனி மாவட்டம் குள்ளப்பன் கவுண்டன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் கிருஷ்ணகுமார், வயது 26. அங்குள்ள தனியார் தோட்டத்தில் இருந்த மின்வேலியிலிருந்து மின்சாரம் பாய்ந்ததில் பலியானார். தோட்ட உரிமையாளர் பரிமளாவை கைது செய்ய வலியுறுத்தி கிருஷ்ணகுமாரின் குடும்பத்தினர் தேனி மாவட்ட கலெக்டர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். நாகர்கோவிலைச் சேர்ந்த முரசு கலைக்குழு சென்னை பூந்தமல்லியில் கோடை விடுமுறையை முன்னிட்டு குழந்தைகளுக்கான தமிழர் பாரம்பரிய பயிற்சிகளை வழங்கும் முகாமை நடத்தினர். கடந்த 15ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை பயிற்சி முகாம் நடந்தது. இதில் நூற்றுக்கணக்கான சிறுவர்கள் கலந்து கொண்டனர். திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்யும் பணி விளமல் ஆயுதப்படை மைதானத்தில் கலெக்டர் சாருஸ்ரீ தலைமையில் நடைபெற்றது. இதில் சரியாக பராமரிக்காத 10 வாகனங்களின் உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக வட்டார போக்குவரத்து அலுவலர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் மாம்பூர் அடுத்த காரப்பட்டு பகுதியைச் சேர்ந்த சிவக்குமார் நண்பர்கள் கோதண்டன், மாரியப்பன் உள்ளிட்ட 5 பேருடன் அருவாமலையில் பாறைக்கு அடியில் தேங்கியுள்ள நீரில் குளிக்க சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது தேனீக்கள் கொட்டியதில் காயமடைந்த சிவக்குமார் மருத்துவமனையில் இறந்தார். கோதண்டன், மாரியப்பன் ஆகியோர் பலத்த காயத்துடன் ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். மதுரையில் மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று கனமழை கொட்டி தீர்த்தது. சாலைகளில் ஆறு போல் மழைநீர் ஓடியதால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் சிரமப்பட்டனர். சென்னை பெருங்களத்தூர் சித்தேரி ஆகாய தாமரைகளாலும் கழிவுநீர் சூழ்ந்தும் பாழ்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக ஏரியில் மீன்கள் செத்து மிதந்து துர்நாற்றம் வீசுவதோடு சுகாதார சீர்கேடு மற்றும் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் அரவிந்த். பட்டதாரியான இவர் விவசாயம் செய்து வருகிறார். தனியார் நிதி நிறுவனம் மூலம் கடந்த 2021ஆம் ஆண்டு டிராக்டர் ஒன்றை வாங்கினார். இதுவரை 40,000 என 14 தவணைகள் கட்டினார். 2023 டிசம்பர் மாதம் தவணை தொகை கட்டாததால் டிராக்டரை நிதி நிறுவனத்தினர் பறிமுதல் செய்தனர். இதுபற்றி போலீசில் புகாரளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை. இதனால் சேலம் மாவட்ட கலெக்டரிடம் மனு அளித்தார். தூத்துக்குடி கடற்பகுதியில் எல்லை தாண்டி மீன்பிடித்த இலங்கை மீனவர்கள் 7 பேரை இந்திய கடலோர காவல் படையினர் கைது செய்தனர். அவர்கள் 7 பேரும் இன்று ராமநாதபுரம் கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அவர்களை ஜூன் 3ஆம் தேதி வரை சென்னை புழல் சிறையில் அடைக்க நீதிபதி ராஜாகுமார் உத்தரவிட்டார். அதன் பேரில் 7 பேரும் புழல் சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்து வருகிறது. பாறைக்காமடம் குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் புகுந்ததால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் வீடுகளில் முடங்கியுள்ளனர். இதற்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை வேப்பேரியில் போக்குவரத்து போலீசார் வாகன சோதனை நடத்தினர். பைக்கில் போலீஸ் ஸ்டிக்கர் ஒட்டிய நபர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டு அபராத ரசீதை பைக்கில் ஒட்டினர். குரோம்பேட்டை அருகே திருமண நிகழ்ச்சிக்காக சென்றவர்களின் வேன் டயர் வெடித்து கவிழ்ந்தது. இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக அனைவரும் உயிர் தப்பினர். இதனால் தாம்பரம், பல்லாவரம் ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தேன்கனிக்கோட்டை அருகே உள்ள நாகுண்டப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த லோகேஷ் என்பவரது மகன் முரளி வரதன், வயது 11, 5ஆம் வகுப்பு படித்து வந்தார். ஏரநத்தம் கிராமத்தில் உள்ள பாட்டி வீட்டுக்கு சென்றபோது அங்குள்ள பழமையான வீட்டின் சுவர் இடிந்து சிறுவன் மீது விழுந்தது. இதில் சிறுவனுக்கு இடது காலில் பலத்த காயம் ஏற்பட்டது. உடனடியாக சிறுவன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டார். திருப்பூர் மாநகரில் பெய்த கனமழையால் தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது. ஜெயலட்சுமி நகர், கருப்பராய நகர் உள்ளிட்ட பகுதிகளில் 400க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். ஈரோடு மாவட்டம் பெரும்பள்ளம் அணை நீர்த்தேக்க பகுதியில் 30 வயது மதிக்கத்தக்க ஆண் யானை ஒன்று உடல் நலம் குன்றிய நிலையில் உள்ளது. அந்த யானைக்கு 15க்கும் மேற்பட்ட வனத்துறை ஊழியர்கள் சிகிச்சை அளித்து வருகிறார்கள்.
திருப்பூர் மாவட்டம் தொட்டியன் தோட்டத்தைச் சேர்ந்தவர் முருகேஷ். விவசாயியான இவர் பசுமாடுகளை வளர்த்து வருகிறார். தோட்டத்தில் உள்ள கொட்டகையில் கட்டப்பட்டிருந்த 2 பசுக்கள் மின்னல் தாக்கி பரிதாபமாக இறந்தன. கறவை மாடுகள் இறந்துவிட்டதால் அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என முருகேஷ் கோரிக்கை விடுத்துள்ளார். சென்னை அடுத்த மதுரவாயிலில் ஆளின்றி தானாக கட்டுப்பாட்டை இழந்து வந்த பேட்டரி குப்பை வண்டி முதியவர் ஆறுமுகம் மீது மோதியது. இந்த விபத்து குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. நெதர்லாந்து நாட்டில் நடைபெறவுள்ள சர்வதேச படகு போட்டிக்கு இந்தியா சார்பில் மீனவ சமுதாய பெண் உட்பட சென்னையிலிருந்து 3 பேர் தேர்வாகியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக பேச்சிப்பாறை அணையிலிருந்து வினாடிக்கு 1050 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. குழித்துறை தரைப்பாலம் மூழ்கியதால் அந்த பகுதியில் போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டது. ஆற்றில் யாரும் குளிக்க வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. நாகையில் இன்று மாற்றுக் கட்சிகளை சேர்ந்தோர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையும் நிகழ்வு நடைபெற்றது. 500க்கும் மேற்பட்டோர் தமிழ்நாடு மீனவர் நலவாரிய மாநில குழு உறுப்பினரும் திமுக நாகை மாவட்ட மீனவரணி அமைப்பாளருமான SKG சேகர் தலைமையில் திமுகவிலிருந்து விலகி தங்களை தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். வேலூரில் தனியார் பள்ளியில் ஆதி திராவிடர் நலத்துறை மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் சார்பில் உயர்கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மணிமொழி தலைமையில் நடைபெற்றது. இதில் மருத்துவர் ரவிச்சந்திரன் மற்றும் பலராமன், முரளி, கோபி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் திரளான மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். தஞ்சாவூர் மாவட்டத்தின் அனைத்து சிறப்புகளையும் பள்ளி மாணவர்கள் தெரிந்து கொள்ள ஏதுவாக தஞ்சாவூர் அருங்காட்சியகத்தில் தஞ்சாவூர் சுற்றுலா வளர்ச்சி குழுமம் சார்பில் டிஸ்கவர் தஞ்சாவூர் சிறப்பு பயிற்சி முகாம் நடைபெறுகிறது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் தீபக் ஜேக்கப் கலந்து கொண்டு தஞ்சையின் பெருமைகளை எடுத்துக் கூறினார். புதுச்சேரியில் நகரம் மற்றும் கிராமப் பகுதிகளில் இன்று அதிகாலை முதலே மிதமான மழை பெய்தது. அதிகாலையிலேயே மழை பெய்ததால் வேலைக்கு செல்லும் பொதுமக்கள் மழையில் நனைந்தபடியே சென்றனர். கடல் சீற்றம் அதிகமாக இருந்ததால் இன்று முதல் மறு அறிவிப்பு வரும் வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை எச்சரித்துள்ளது. பல்கலைக்கழக மானியக் குழு அங்கீகாரத்தின் அனுமதியின்றி செயல்பட்டு வந்த பல்கலைக்கழகங்களின் பட்டியலை UGC இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது. இதன் மூலம் நாடு முழுவதும் 21 பல்கலைக்கழகங்கள் போலியானவை என UGCயால் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதிகபட்சமாக டெல்லியில் 8 பல்கலைக்கழகங்கள் இடம்பெற்றுள்ளன. தமிழகத்தில் உள்ள எந்த பல்கலைக்கழகமும் இந்த பட்டியலில் இல்லை. தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 55,200 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 6,900 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் சங்கம் விடுதி ஊராட்சிக்கு உட்பட்ட குருவாண்டான் தெருவில் உள்ள குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மாட்டுச்சாணம் கலக்கப்பட்டதாக கடந்த மாதம் 25ஆம் தேதி கூறப்பட்டது. இந்த வழக்கை CBCID போலீசார் விசாரிக்க மதுரை ஹைகோர்ட் கிளை உத்தரவிட்டது. இந்நிலையில் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிந்து CBCID போலீசார் விசாரணையை துவக்கியுள்ளனர். மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதியில் 65 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசும் என வானிலை மையம் எச்சரித்துள்ளதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை உத்தரவிட்டது. இதனால் தூத்துக்குடி மாவட்டம் வேம்பார் முதல் பெரிய தாழை வரை சுமார் 3000க்கும் மேற்பட்ட நாட்டுப் படகுகள் மற்றும் ஃபைபர் படகுகள் 4வது நாளாக கரையில் நிறுத்தப்பட்டுள்ளன. பறவைகள் வளர்ப்பில் விதி மீறினால் 7 ஆண்டு சிறை விதிக்கப்படும். விதிமுறைகளில் மாற்றம் கொண்டு வந்தது வனத்துறை நிர்வாகம். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று அதிகாலை மழை பெய்தது. இந்த மழையால் நத்தம் அருகே கோவில்பட்டியில் இருந்த 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புளிய மரம் ஒன்று வேரோடு சாய்ந்து விழுந்தது. இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் விரைந்து சென்று மரங்களை வெட்டி அகற்றினர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பலத்த மழை பெய்தது. ரயில்வே ஸ்டேஷன் சாலையில் பாதாள சாக்கடைக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் சரக்கு லாரி சிக்கியது. முக்கியமான சந்திப்பு பகுதி என்பதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே உள்ள ஆந்திர எல்லையான மாதுக்கடப்பா, தேவராஜபுரம், கோரிப்பள்ளம் மலைப்பகுதிகளில் மதுவிலக்கு போலீசார் சாராய ஒழிப்பு பணியில் ஈடுபட்டனர். அந்த பகுதிகளில் சாராயம் காய்ச்சி வைத்திருந்த 3100 லிட்டர் சாராய உரல்களையும் 65 லிட்டர் சாராயம் மற்றும் மூலப்பொருட்களை கண்டுபிடித்து அழித்தனர். தப்பியோடிய ஏழுமலை, தங்கம் ஆகியோரை தேடுகின்றனர். நெல்லை மாவட்டம் வாகை குளத்தைச் சேர்ந்தவர் தீபக் ராஜா, வயது 30. KTC நகரில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு தனது காதலியுடன் சாப்பிட சென்றார். அங்கு வந்த மர்ம கும்பல் தீபக் ராஜாவை அரிவாளால் சரமாரியாக வெட்டி கொலை செய்தனர். ஜாதி தொடர்பாக பல்வேறு குற்ற சம்பவங்களில் இவருக்கு தொடர்பிருப்பது தெரிய வந்தது. இதனால் ஏற்பட்ட முன் விரோதத்தில் தீபக் ராஜா கொலை செய்யப்பட்டாரா என போலீசார் விசாரிக்கின்றனர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே உள்ள மாராந்தையைச் சேர்ந்தவர் பேச்சுக்குட்டி, வயது 23, லாரி டிரைவர். வீட்டின் அருகே தனது நண்பர்களுடன் சேர்ந்து மது அருந்தினார். இதனை தட்டி கேட்ட பக்கத்து வீட்டைச் சேர்ந்த சுரேஷை அவர்கள் தாக்கினர். காயமடைந்த சுரேஷ் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனார். நள்ளிரவில் தனது வீட்டின் முன்பு நின்றிருந்த பேச்சுக்குட்டியை 5 பேர் கொண்ட கும்பல் சரமாரியாக குத்தி கொலை செய்தது. கொலையாளிகளை போலீசார் விசாரிக்கின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் வள்ளுப்படி மெயின் ரோட் பகுதியைச் சேர்ந்த இளங்கோவனுக்கும் அவரது மனைவிக்கும் இடையே குடும்ப தகராறு ஏற்பட்டுள்ளது. மனைவி கண்டித்ததால் மனமுடைந்த இளங்கோவன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். அவரது உடலை கைப்பற்றி போலீசார் விசாரித்து வருகின்றனர்.
காரைக்காலில் 14 வயது சிறுமியை ஆபாச படம் பிடித்து சிறுமியின் தந்தைக்கு செல்போனில் அனுப்பி மிரட்டல் விடுத்த வடமாநில இளைஞன் அஸ்ருல் ஹக் போக்சோ சட்ட பிரிவின் கீழ் கைது செய்த நகர காவல் நிலைய போலீசார் சிறையில் அடைத்தனர். நாகை அருகே வீட்டில் கட்டி வைக்கப்பட்டிருந்த ஆடுகளை நள்ளிரவில் காரில் திருடும் கொள்ளையர்களின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இது சம்பந்தமாக பாதிக்கப்பட்ட மணிவண்ணன் வேளாங்கண்ணி காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி சென்னியாண்டவர் பஸ் நிறுத்தம் அருகே போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அந்த வழியாக கஞ்சா கடத்தி வந்த தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த செல்வம், இளையராஜா, பிரவீன் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 14 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. திருவண்ணாமலை அடுத்த செல்வ விநாயகர் நகர் பகுதியில் அடுத்தடுத்து 2 வீடுகளின் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்த மர்ம நபர்கள் 9.5 பவுன் நகை, 4000 ரொக்க பணத்தை திருடிச் சென்றனர். கிழக்கு காவல் நிலைய போலீசார் திருட்டு சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் கைரேகை நிபுணர்கள் கைரேகை தடயங்களையும் சேகரித்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் வழுவூர் அருகே காரைக்காலிலிருந்து கடத்தி வரப்பட்ட 810 லிட்டர் சாராயத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட காரையும் பறிமுதல் செய்தனர். தப்பி ஓடிய கடத்தல்காரர்களை தேடி வருகின்றனர். எழும்பூரில் ரயில் நிலையத்தில் 5 வயது குழந்தை கடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. குழந்தை வைத்திருந்த செல்போனை திருடிச் சென்ற நபர்கள் குழந்தையை பிளாட்பார்மில் விட்டுச் சென்றனர். போலீசார் மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். சென்னை பெரம்பூர் பகுதியைச் சேர்ந்த அமித்தின் மனைவி 2ஆம் வகுப்பு படிக்கும் மகளுடன் பெரம்பூர் நியூ காமராஜர் நகர் பகுதியில் உள்ள மசூதிக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பினர். கௌதம்புரம் ஹவுசிங் போர்டு பின்புறம் வரும்போது அங்கிருந்த தெருநாய்கள் சிறுமியை துரத்தின. பயந்து ஓடிய சிறுமியை நாய் ஒன்று கடித்தது. பின்னால் வந்த சிறுமியின் தாய் கற்களை கொண்டு நாய்களை விரட்டி அடித்தார். இது தொடர்பான வீடியோ வெளியாகியுள்ளது. திருவள்ளூர் பள்ளிப்பட்டு அருகே வெளியகரம் கிராமத்தில் பயிர்களுக்கு வைத்த மின்சார வேலியில் சிக்கி இளைஞர்கள் 2 பேர் ஸ்பாட்டிலேயே பலியாகினர். நிலத்தின் உரிமையாளரை தேடி வருகின்றனர். தேன்கனிக்கோட்டை அருகே உள்ள கொங்குசெட்டிப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்தவர் முனிகவுடு, வயது 68, மேலூர் பகுதியில் இருந்து வீட்டுக்கு நடந்து சென்றார். அந்த வழியாக அதிவேகமாக வந்த பைக் இவர் மீது மோதியது. இதில் முனிகவுடு ஸ்பாட்டிலேயே பலியானார். போலீசார் விசாரிக்கின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் ஆக்கூர் தாகூர் வீதியைச் சேர்ந்தவர் ஜலகம்பாள், வயது 75, பொறையாறில் உள்ள தனது மகள் வீட்டிற்கு சென்றார். அங்கிருந்து வீடு திரும்புவதற்காக பொறையாறு பஸ் ஸ்டாண்டில் நின்றபோது அரசு பஸ் அவர் மீது மோதியது. இதில் ஜலகம்பாள் ஸ்பாட்டிலேயே பலியானார். பொறையார் போலீசார் விசாரிக்கின்றனர். பெரம்பலூர் மாவட்டம் திருமாந்துறை பகுதியில் உள்ள சுங்கச்சாவடிக்கு திமுக கொடி கட்டிய காரில் வந்த நபர் தான் வக்கீல், பணம் செலுத்த முடியாது என கூறினார். மேலும் காரில் இருந்து இறங்கிய பெண் உள்ளிட்ட சிலர் அங்கிருந்த ஊழியர்களை சரமாரியாக தாக்கினர். இதில் சூப்பர்வைசர் மணிகண்டன், ஊழியர் பாண்டியன் ஆகியோர் காயமடைந்தனர். தப்பியோடிய மர்ம நபர்களை போலீசார் தேடுகின்றனர். திருவாரூர் நகரத்திற்குட்பட்ட நெய்விளக்கு தோப்பு அண்ணா காலனியைச் சேர்ந்த மணிமாறன் நேற்று இரவு ஓடம்போக்கி ஆற்றுப்பாலத்தின் கீழ்ப்பகுதியில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். விசாரணையில் மின்கம்பத்திற்கு செல்லும் மின்சார வயர்களை பிடித்ததனால் மின்சாரம் தாக்கி இறந்துள்ளதாக தெரியவந்தது. சென்னையிலிருந்து பெங்களூர் நோக்கி சென்ற விரைவு ரயிலில் ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர் சோம்நாத் சோரன் என்பவர் பயணம் செய்துள்ளார். ரயில் ஆம்பூர் அடுத்த கன்னியாபுரம் பகுதியில் வந்து கொண்டிருந்தபோது ரயிலிலிருந்து தவறி விழுந்து இறந்தார். ஜோலார்பேட்டை ரயில்வே போலீசார் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி விளந்திடை சமுத்திரம் பகுதியைச் சேர்ந்த திருமாறன் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு வீட்டை பூட்டிவிட்டு குடும்பத்துடன் வெளியூரில் உள்ள உறவினர் வீட்டுக்கு சென்றுள்ளார். அப்போது வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்த மர்ம நபர்கள் பீரோவில் வைத்திருந்த 22 பவுன் நகைகள், பணம், பூஜை அறையில் இருந்த 3 கிலோ வெள்ளிப் பொருட்கள் மற்றும் வீட்டில் இருந்த சிசிடிவி கேமரா, ஹார்ட் டிஸ்கையும் கொள்ளையடித்து தப்பினர். இதுகுறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். சேலம் மாவட்டம் மேச்சேரி பகுதியைச் சேர்ந்தவர் ரக்ஷித், வயது 19, திருச்சி இருங்கலூரில் உள்ள கல்லூரியில் என்ஜினியரிங் 2ஆம் ஆண்டு படித்து வந்தார். விடுமுறை தினம் என்பதால் நண்பர்கள் 10 பேருடன் கிளியநல்லூர் கிராமத்தில் உள்ள அமைச்சர் நேருவின் 80 அடி ஆழ கிணற்றுக்கு குளிக்கச் சென்றனர். ரக்ஷித்துக்கு நீச்சல் தெரியாது. எதிர்பாராத விதமாக கிணற்றில் தவறி விழுந்த ரக்ஷித் நீரில் மூழ்கி பலியானார். போலீசார் விசாரிக்கின்றனர். துபாய் மற்றும் தாய்லாந்து நாடுகளிலிருந்து விமானம் மூலம் கடத்தி கொண்டுவரப்பட்ட 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான 1.65 கிலோ தங்கத்தை சென்னை விமான நிலைய அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். ஐபிஎல் தொடரில் சென்னை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் பெங்களூரு அணி வெற்றி பெற்று பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியது. தோனி 110 மீட்டர் அடித்த சிக்ஸர் தான் எங்களது வெற்றிக்கு உதவியது. இந்த சிக்ஸரால் பந்து தொலைந்து புதிய பந்து கிடைத்தது. அந்த பந்து எங்களது வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தது என பெங்களூரு வீரர் தினேஷ் கார்த்திக் தெரிவித்தார். கொரட்டலா சிவா இயக்கத்தில் ஜூனியர் என்டிஆர் நடிக்க தயாராகி வரும் படம் தேவரா. ஜான்வி கபூர், சைஃப் அலி கான் உள்ளிட்டோர் நடிக்கின்றனர். 2 பாகங்களாக உருவாகும் இப்படத்தின் முதல் பாகம் அக்டோபர் 10 ரிலீஸ் ஆகிறது. அனிருத் இசையமைக்கும் இப்படத்தில் இருந்து பியர் சாங் என்ற பாடலை வெளியிட்டுள்ளனர். தமிழ், தெலுங்கு, ஹிந்தியில் அனிருத்தும், மலையாளம், கன்னடத்தில் சந்தோஷ் வெங்கியும் பாடியுள்ளனர். நாகஸ்வின் இயக்கத்தில் பிரபாஸ், அமிதாப் பச்சன், கமல், தீபிகா படுகோனே, திஷா பதானி நடிப்பில் தயாராகி வரும் சயின்ஸ் பிக்ஷன் படம் கல்கி 2898 AD.
இந்த படத்தில் பிரபாஸின் நண்பனாக புஜி என்ற ரோபோ நடித்துள்ளது. இதற்கு நடிகை கீர்த்தி சுரேஷ் குரல் கொடுத்திருக்கிறார். அதோடு இந்த புஜி ரோபோவை மே 22 அறிமுகப்படுத்துவதாகவும் அறிவித்துள்ளனர். பன்மொழிகளில் ஜூன் 27 படம் ரிலீஸ் ஆகிறது. பிரசாந்த் நீல் இயக்கத்தில் பிரபாஸ், ஸ்ருதிஹாசன், பிருத்திவிராஜ் நடித்து கடந்த ஆண்டு வெளியான படம் சலார். 300 கோடி ரூபாயில் தயாரான படம் 600 கோடி ரூபாய் வசூலித்தது. இதன் 2ஆம் பாகத்தை அடுத்த ஆண்டு வெளியிட திட்டமிட்டுள்ளனர். படம் முழுமையாக முடியவில்லை. அதற்குள் பிரசாந்த் நீல் அடுத்து ஜூனியர் NTR நடிக்கும் படத்தை இயக்க உள்ளார். ஆகஸ்டில் இவர்களின் படப்பிடிப்பு துவங்குகிறது. இதனால் சலார் 2 டிராப்பா அல்லது தள்ளி போகிறதா என கேள்வி எழுந்துள்ளது. ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் நடிக்கும் குட் பேட் அக்லி படத்தின் முதல் பார்வை வெளியாகியுள்ளது. அஜித் 3 வேடங்களில் நடிப்பது போன்று 3 வித லுக்கில் அவர் உள்ளார். கைகளில் டாட்டூ, விரல்களில் மோதிரம், மேஜையில் துப்பாக்கி ஆகியவை போஸ்டரில் உள்ளன. ஆதிக்கின் முந்தைய படங்களான அன்பானவன், அசராதவன், அடங்காதவன், மார்க் ஆண்டனி படங்களின் போஸ்டர் தாக்கம் இதிலும் வெளிப்படுகிறது. ஷங்கர் கமல்ஹாசன் கூட்டணியில் இந்தியன் 2 படம் முடிந்து ரிலீஸிற்கு தயாராகி வருகிறது. ஜூன் மாதம் ரிலீஸ் என அறிவித்தனர். படப்பணிகள் முடியாததால் ஜூலைக்கு தள்ளி வைத்தனர். இப்போது ஜூலை 12 படம் ரிலீஸ் என அறிவித்துள்ளனர். அதோடு மே 22 படத்தின் முதல் பாடல் வெளியாவதாகவும் தெரிவித்துள்ளனர். தமிழ் சினிமாவில் இப்போது ரீ-ரிலீஸ் ட்ரெண்ட். 1999 KS ரவிக்குமார் இயக்கத்தில் சிவாஜி, ரஜினி, சௌந்தர்யா, ரம்யா கிருஷ்ணன் உள்ளிட்டோர் நடித்து வரவேற்பை பெற்ற படம் படையப்பா. இதை இப்போது ரீ-ரிலீஸ் செய்ய உள்ளனர். இது தொடர்பாக கடந்த வாரம் வேட்டையன் படப்பிடிப்பில் இருந்த ரஜினியை சந்தித்து பேசியுள்ளார் பட தயாரிப்பாளர்களில் ஒருவரான PL தேனப்பன். 26 ஆண்டுகளுக்கு பின் ரஜினியை சந்தித்ததாகவும் அவரின் எளிமை, நட்பு, பாசம், மரியாதை இன்னும் மாறவில்லை. விரைவில் படையப்பா ரீ-ரிலீஸ் ஆகும் என்றார் தேனப்பன். நடிகர் மோகன் பாபுவின் மகனும் தெலுங்கு நடிகருமான விஷ்ணு மஞ்சு தற்பொழுது தயாரித்து நடிக்கும் பன்மொழி படம் கண்ணப்பா. கண்ணப்ப நாயனாரின் வாழ்க்கையை தழுவி பிரம்மாண்டமாய் உருவாகிறது. மோகன் பாபு, பிரபாஸ், அக்ஷய் குமார், மோகன்லால், சரத்குமார் உள்ளிட்டோர் நடிக்கிறார்கள். முகேஷ் குமார் சிங் இயக்குகிறார். இப்போது இதில் முக்கிய வேடத்தில் நடிக்க நடிகை காஜல் அகர்வாலும் இணைந்துள்ளார்.